Taste the Daily. சரவணன் சார் என்னன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக இப்ப வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு மரியாதை இல்ல, எங்களுக்கு மரியாதை இல்லை. ஏன்னா இப்பதான் சமீபத்துல விசிகாவுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன எதிர்ப்பு குரல் வந்தது, கட்சிக்குள்ள எப்படி எல்லாம் பிரச்சனைகளை திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாகவே பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எங்களை போராட்டம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னதையெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்த கட்சியும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. இதை பார்க்கும் பொழுது என்ன தோணுது? நான் பெங்களூர்ல ஆரம்பிக்கிறேன்னா, நேற்று அதிமுகவோட பொதுக்குழு, வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு சென்னையில நடந்தது. மண்டபத்துக்குள்ள 2600 பேரு, மண்டபத்துக்கு வெளியே காம்பவுண்டுக்குள்ள ஒரு 2500 பேரு, வெளியே நெருக்கி ஒரு 20,000 to 1,00,000 பேர் வரவேற்பு. ஒரு எழுச்சி 26ல அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு. இதுதான் ஒரு சமிங்கை. அந்த பொதுக்குழுவுல அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் நாளை முதலமைச்சர் பேசும்பொழுது சொல்றாரு, திமுகல ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு எங்களோடது கொள்கை கூட்டணின்னு சொல்றாரு. ஏன்பா, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறதுனாலதான் தனித்தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப கொள்கை கூட்டணின்னா எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒரே கட்சியை சேர்ந்த வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி மேடையில சொல்றாரு. இந்த இடத்தை தான் நம்ம பார்க்கணும். பொதுவா ஒரு தக்க சொல்லாடல் இருக்கும். அண்ணன் தம்பி இருந்தா கூட வாயும் வயிறு வேறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இது எல்லாம் அங்காளி பங்காளி தான். அப்ப இது எப்படி வரணும்னா, திமுக பத்தி தெரிஞ்சது வில்சன் சார் தெளிவா சொன்னாங்க. தேர்தலுக்கு பயன்படுத்திட்டு கலட்டி விடக்கூடிய ஒரு ஆணவமான போக்கு உள்ள கட்சி திமுக, சர்வாதிகார போக்கு உள்ள கட்சி திமுக. அப்ப அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு சீட்டுகள் பேரம் பேசி அவங்கள பல வகையில் இது பண்ணி ஆட்சியை பொய்யான வாக்குறுதி 525 வாக்குறுதி பொய்யா கொடுத்து ஒரு ஆட்சியை பிடிச்சிடறாங்க. அப்ப தொடர்ச்சியாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இன்சல்ட் நடக்குது. மதுரையில் நடந்தது. விசிக தலைவர் திருமாவளவன் வரும்பொழுது அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் பார்த்திருப்பீங்க வீடியோல, மோசமான ஒரு சேர் தரப்பட்டது. ராம்நாட்ல பாத்தீங்கன்னா தள்ளுமுள்ளு, கலெக்டரை தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு கட்சி அமைச்சர்கள் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா விசிக கொடியேற்றுறதுக்காக திருமாவளவன் வர்றாரு. அப்ப 45 அடி உயரம், அங்க அனுமதி கிடையாது வெளிச்சநத்தத்துல. அப்ப மறுக்கப்படுகிறது. அப்ப விசிகால அவங்க பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு பெரிய ஒரு போராட்டமா கொண்டு போற நிலையில ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடி ஏத்த வச்சுட்டு, ஆனா என்ன பண்றாங்க, அதிகாரிகளை தண்டிச்சிடறாங்க. 3 வருவாய்த்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப அதிகாரிகள் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க கட்சி அமைச்சர்கள் அந்த இடத்துல தவறா நடந்தனாலதான் இப்ப அது அந்த விஷயம் நடந்திருக்குது. ஆனா இந்த இடத்துல சார், இப்ப ஒரு கூட்டணி கட்சி, நாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நானு அங்க மழை சேதங்களை பார்வையிட வரும் பொழுது கூட அந்த அடிப்படையில கூட ஒரு கூட்டணி கட்சி கூட நீங்க பார்க்க வேணாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே நானு, ஏன் அந்த அடிப்படையில கூட என்ன நீங்க இன்க்ளூட் பண்ணல, என்ன ஏன் நீங்க இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அது நியாயம் தானே? நிச்சயமா. இப்ப கடலூர்ல கேட்டார் இல்லையா அண்ணன், இவரு வேலுமுருகன் கேட்டார்ல, அவரை கூப்பிடவே இல்லை. அந்த நிவாரணம் தரக்கூடிய இடத்துக்கு கூப்பிடல. 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தணும்னு சொன்னாங்க. மழைக்காலத்துல 10 நாள் நடத்தணும்னு சொன்னாங்க. ஆனா 2 நாள்ல இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு பேட்டி கொடுத்திருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே, தேர்தல காங்கிரஸோட மத்திய அரசு இப்ப நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி முடிஞ்ச அந்த ஈரம் கூட காயல, கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறோம்னு சொல்லிட்டு அதுல யாரு ராஜ்நாத் சிங் அமைச்சரை கூட்டு வராங்க, பிஜேபியில இருந்து கூட்டு நாணயத்தை வெளியிடுறாங்க. அப்ப கூட்டணி கட்சி மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுதான் அப்ப காங்கிரஸ் கூட்டு வந்திருப்பாங்க போல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வராதனால அவங்களை கழட்டி விட்டுட்டு பிஜேபி அவங்க இது பண்றதுக்காக, ஐஸ் வைக்கிறதுக்காக பிஜேபி உள்ள கொண்டு வர்றாங்க. கேட்டா இது மத்திய அரசு விழான்னு இங்க முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா அங்க மத்திய அமைச்சர் எல்முருகன் என்ன சொன்னாரு, இது திமுக அவங்களுடைய அரசு விழா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அங்கேயே காங்கிரஸ இவங்க கலட்டி விட்டுறாங்க. அதனால இது திமுகவோட விஷயம். இதுதான் ஆளுநர் மாளிகைக்கு டீ பார்ட்டி, சுதந்திர தின விழாவா இருக்கட்டும், குடியரசு தின விழாக்கு போகும் பொழுது திமுக என்ன அறிவிச்சது, நாங்க பாய்காட் பண்றோம்னு அறிவிச்சாங்க. ஆனா கடைசியில கூட்டணி கட்சி எல்லாம் போகல. இவங்க தமிழ்நாடு அரசு சார்பா நாங்க போறோம்ட்டு முதலமைச்சர், அப்ப இன்றைய துணை முதல்வர் உதயநிதி, மூத்த அமைச்சர் துரைமுருகன் எல்லாம் போய் அங்க இதுல கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கூட்டணி கட்சிகளை டீல் விட்டுருவாங்க இவங்க. அதுதான் இவங்களோட. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பல்வேறு பிரச்சனைகள் இப்ப இங்க மதுரையிலையும் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு பாத்தீங்கன்னா மத்த எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்ப அதற்கு எதிர்ப்பு. இப்ப என்னோட ஏரியாலே முல்லையர் என்ற பகுதியில் இருக்க வீடுகளை காலி பண்ணுறதுக்காக
அங்க வந்து அரசு தீவிரமா நடவடிக்கை எடுக்குது. தமிழ்நாட்டுல அவ்வளவு இடம் இருக்கும் பொழுது ஒரு 600 வீடு இடிக்கிறதுல முனைப்பு காமிக்குது. ஏன்னா இது எல்லாம் வந்து உள்ள அரசியல் தான். இங்க இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அந்த அரசியல்ல இந்த விஷயங்கள் நடக்குது. இங்க எம்பி என்ன பண்றாரு, இங்க துணை முதல்வர் வந்து பட்டா கொடுக்கறாரு மதுரையில. ஆனா பட்டா தரலைன்னு சொல்லி ஒரு 5000 கூப்பிட்டுக்கிட்டு எம்பி வெங்கடேசன் வந்து கலெக்டர் ஆபீஸ் பூர்வமா போய் மனு கொடுக்கறாரு. டெப்டி மேயர் பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல போய் திமுக காரங்க தாக்குறாங்க. எஃப்ஐஆர் போனா காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு உண்ணாவிரதம் இருந்து கம்யூனிஸ்ட் அதுக்கு இது பண்றாங்க. இவங்க என்ன செய்யணும், இந்த எலெக்ஷனை புரிஞ்சுக்கணும். வில்சன் சார் சொன்ன மாதிரி திமுக ஜெயிக்காது, இந்த கூட்டணி விட்டு வெளியேறணும்னு அவங்க மனநிலை வந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப 4 வருஷம் பொறுத்தவங்க எந்த விஷயத்திலையும் வந்து இப்ப திமுக ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் பொழுது 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள். இப்ப ஐயா பாமக இவர் கூட டாக்டர் ஐயா சொல்லியிருக்கிறாரு, திமுக பீரியட்ல 3 வருஷத்துல ஒரு காலேஜ் வரலங்க, அரசு சேர்ந்து ஒரு மெடிக்கல் சீட் கூட்டல. அதனால இப்ப திமுக இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மெடிக்கல் அட்மிஷன்ல பின்தங்கிருச்சு, யூபி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி பண்ணக்கூடிய அதிமுக பீரியட்ல எதற்கு எடுத்தாலும் சமூக ஆர்வலர் போர்வையில எங்க பார்த்தாலும் இப்ப பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு புரியுது சரவணன் சார். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியை பத்தி பேசினாலே எதிர்கட்சிகள்லாம் பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இன்டாக்டா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதை பார்த்து பொறாம, அதனாலதான் வந்து திமுக கூட்டணிக்குள்ள இப்படி இருக்கு சலசலப்புனெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல இதுவும் அவங்களா பேசி கிளப்பி விடுற விஷயம் தான். இது உள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, நெருப்பு இல்லாம புகையாதுல. அதனால அந்த நெருப்பு உள்ள புகைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 16 மாதம் தான் இருக்கு 26 தேர்தலுக்கு. இல்ல இன்னும் முன்னாடி கூட வந்துடலாம், ஒரே நாள் ஒரே தேர்தல் அங்க மசோதா பாஸ் ஆச்சுன்னா முன்னாடியும் கூட வந்துடலாம். அப்ப நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து பிளவுபடும். கூட்டணி கட்சி செஞ்சு பார்க்கணும். இப்ப மதிமுக தலைவர் மூத்த தலைவர் ஐயா வைகோ அவர்கள்லாம் ஒரு பீரியட் வந்து நடைபயணம் போகும்பொழுது கூட பொருட்சொல்லி அம்மா அவர்கள் வர்றாங்க, காரை இறங்கி நின்று அவரை வந்து ரொம்ப கௌரவிச்சு அவர்கிட்ட பேசினாங்க. அந்த மாதிரி கூட்டணி கட்சியில மதிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. இப்ப பாமக அந்த நேரத்துல வந்திருந்த தலித் எரிமலையை வந்து திருச்சியில பொது தொகுதியில அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க. இப்ப திமுக கிட்ட விசிகா போன இதுல ஆதவ அர்ஜுனாக்கா சீட்டு கேட்டாங்க, பொது தொகுதி கேட்டாங்க. திமுக கூட்டணி கட்சியை மதிக்கல, தரல. ஆதவ இப்ப வந்து வெளியே வந்து என்ன பண்ணாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு கிளப்பி கொண்டு வந்தாரு. அதுக்கான கடுமையான அழுத்தம் திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்டு அவர் வந்து அம்பேத்கர் நிகழ்ச்சி, அம்பேத்கரை வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர், சட்ட மாமேதை. ஆனா விசிகா வந்து அவங்களுக்கான ஒருத்தராக அடையாளப்படுத்தக்கூடிய ஐகானிக் பிகராக கொண்டு போய்கிட்டு இருக்க ஒரு கட்சி, அவருக்கான ஒரு விழாவில் அவர் கலந்துக்கல. அப்ப அவருக்கு அழுத்தம் இருந்திருக்கும். அதைத்தான் நடிகர் விஜயும் அவர் சொல்றாரு. தவிக தலைவர் விஜய் சொல்லுகிறார், தம்பி ஆதவ் அர்ஜுனா அந்த இடத்துல அதை சொல்லுகிறாங்க. அப்ப வந்து அவரையும் கட்சியை நீக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீக்கின பிறகுதான், சஸ்பெண்ட் பண்ண பிறகுதான் முதலமைச்சரை பாக்குறதுக்கு அறிவாலயத்துக்கு போறார் அண்ணன் திருமா. அவருக்கான அழுத்தம் இருக்கிறது. அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த கூட்டணி கட்சிகளை வந்து சின்ன சின்ன கட்சிகள் இவங்க நம்ம தான் பெரிய கட்சின்ற ஒரு அந்த அடிப்படையில, மன்னராட்சி அடிப்படையில ஒரு அதிகார போக்குல அவங்க எல்லாம் கையாளுறாங்க. நிச்சயமாக அவங்க எல்லாம் வரக்கூடிய இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா அங்கிருந்து வந்துருவாங்க. ஐயா எடப்பாடி சொன்னாங்க, எங்க எல்லாருக்கையும் யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க விரும்புற மிகப்பெரிய கூட்டணி நிச்சயமாக அமையும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை நிச்சயமா பலிக்கும். திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு நேற்றைக்கு நடந்த பொதுக்குழுவுல உங்க பொதுச் செயலாளர் சொன்ன இந்த இதையும் நீங்க பொருத்தி பார்க்கிறீங்க. பார்க்கலாம் களத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். திரும்ப உங்ககிட்ட வர என்னன்னா, திமுக இதே மாதிரியே பெரியண்ணன் மனோபாவத்தோடவே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் இனி? மக்கள் விருப்பக்கூடிய ஒரு கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டில் அமையும். ஏன்னா பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறது 8.54% கூட்டணி கட்சியோட வாக்குகள். அதனால சிவா சார் ஈஸியா சொல்லிட்டாரு, வேல்முருகன் நீங்க கூட்டணியில வேண்டாம்னா கிளம்புங்கன்ற மாதிரி சொன்னாரு. இது ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரும் இதை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா எம்பி துரை வைகோவை பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ரேகிங் பண்ண மாதிரி எலெக்ஷன் நேரத்துல அழுக வச்ச கட்சி திமுக. அதனால வந்து ஒரு சுயமரியாதை வேணும். ஒவ்வொருத்தரும் வந்து மக்கள் நலனுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால 2 சீட்டுக்காக இவங்க நிச்சயம் வரக்கூடிய தேர்தலை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தனித்துவம் வாய்ந்த தலைவர்கள். ஒவ்வொரு கூட்டணி கட்சியுமே திமுகவோட இருக்கவங்களை பார்த்தோம்னா, அதனால இந்த இதில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் இருக்கும்.
மக்கள் நலனுக்காக நிச்சயமாக அவங்க வந்து வேற ஒரு கூட்டணிக்கு வருவாங்க. அவங்களுக்கு யாரு சாய்ஸா இருக்க முடியும்? சாமானிய மக்களுக்கான ஒரு முதல்வராக 4.5 ஆண்டு காலம் கட்சி நடத்துகிற ஐயா எடப்பாடியார் தான் அவங்களுக்கு ஒரு சாய்ஸா இருக்க முடியும். மேடையில் பேச முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமன் இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி இருக்கட்டும், எல்லாரும் சொன்னாங்க இந்த மேடையில தான் நம்ம வந்து ஒற்றை தலைமைன்ற ஒரு இதை எழுப்பணும், கோஷத்தை. இன்னைக்கு கட்சி வலிமையா இருக்கு. திமுக ஊடக பலத்தை வச்சு நம்மளை வந்து நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரி ஒரு இதை வந்து காமிக்க பாக்குறாங்க மக்கள்கிட்ட. தொண்டர்களை வந்து கரெக்டான செய்திகளை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போங்க. ஊடகத்தை தாண்டி மக்கள்கிட்ட போனோம். வலிமையான கட்சி அதிமுக. அதனால வந்து கூட்டணி இல்லாம ஜெயிச்ச கட்சி அரசியல் வரலாற்றுல திமுக அப்படி கிடையாது. திமுக அந்த பெரிய மனோபாவத்துல பேசுறாங்கன்னா முடிஞ்சா கூட்டணியை விட்டுட்டு தனிச்சு நின்று ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள். அந்த சிவா சாருக்குன்னு சொல்றோம், சிவா மனசுல சக்தி இருந்தால் இந்த இதுல வந்து வரக்கூடிய தேர்தல்ல தனிச்சு திமுக நின்று பார்க்கட்டும். உலகத்துல 3வது பெரிய கட்சி, 7வது பெரிய கட்சி, இந்தியாவுல 3வது பெரிய கட்சி, தமிழகத்துல தனிப்பெரும் கட்சி அதிமுக. வலிமையான ஒரு இயக்கம். நிச்சயமாக வரக்கூடிய 26 தேர்தல்ல பெரிய கூட்டணி. இவங்க எல்லாம் வந்து திமுக மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, மக்களுக்கு திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, இவங்களுக்கு நடத்தப்பட்ட அந்த அவமரியாதை, இது எல்லாத்தையும் மனசுல எடுத்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். தமிழ்நாடு நிச்சயமா 2026ல ஐயா எடப்பாடி தலைமையில ஏற்றம் பெறும். நன்றி.